நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முலை. உலக அரங்கில இந்தியா சர்க்கரை நோயின் தலைநகரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதய சிழப்பு ஏற்படுவதிலும் இந்தியா தான் முதன்மை நாடாக இருக்கு. இது பெரும்பாலாரும் அனைவரும் அறியப்படாத ஒரு உண்மையாகவும் இருக்கு. இதய சிழப்பு நோயாளிகள் 40% மக்கள் இந்தியாவர்கள் தான் இருக்கிறார்கள். கொரோனா தொற்றுக்கு பிறகு அதிகப்படியான இதய சிழப்பு ஏற்பட்டு பிரபல நடிகர் புனித் ராஜ்குமார், பிக் பாஸ் வின்னர் சித்தார்த் சுக்லா, நடிகர் விவேக் போன்ற பிரபலங்கள் கூட உயிரிழந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆதலால் நம் அனைவரும் ஏர்லியர் இஸ் பெட்டர் முன்னெடுப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் பணியினை செய்வதன் மூலம் இதய சிழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மூத்த இதய நிபுணர் டாக்டர் ஆஸ்டன் டாக்டர் RH சுந்தர், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், மெட்ராஸ் ஆர்ட் சென்டர், நாகநல்லூர், சென்னை. டாக்டர் பாரத் குமார் ஜி, சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், கோவினம்பாக்கம், சென்னை. டாக்டர் ஸ்ரீசந்தர் எல், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், MGM ஹெல்த் சென்டர் பிரைவேட் லிமிடெட், சென்னை. டாக்டர் சீதா MD, DNB FSCAI கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், பாரதி ராஜ் ஹாஸ்பிட்டல், சென்னை. அனைவருக்கும் வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் RH சுந்தர் கிட்ட இருந்து பேசலாம். டாக்டர், இதய செயலிழப்பு என்றால் என்ன டாக்டர்? ஹார்ட் ஃபெயிலியர் எனப்படுவது இதயம் செயல் இழப்பு என்பதாகும். இது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று இதயம் விரியாமல் கஷ்டப்படுவது, மற்றொன்று இதயம் சுருங்காமல் கஷ்டப்படுவது. ஸோ இரண்டுமே இதயம் செயலிழப்பாகும். இதயம் விரியாமல் இருப்பதும் செயலிழப்பு தான், இதயம் சுருங்காமல் இருப்பதும் செயலிழப்பு தான். இதுதான் ஹார்ட் ஃபெயிலியர் என்று நாம் கூறுகிறோம். இதயங்களின் செயல்பாடு எப்படி இருக்கும் டாக்டர்? இதயம் செயலிழப்பு என்பது இதயம் சரியாக வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அதனுடைய நீட்சியாக இதயம் நிற்கவும் வாய்ப்புள்ளது. சோ இதயம் செயலிழப்பு என்பது இதயம் நின்று போவது என்று பொருள் இல்லை. இதயம் சரியாக வேலை செய்யவில்லை. இருதயத்துடைய வேலை சுருங்குவதும் விரிவதும் தான். அது சுருங்காமலும் விரியாமலும் இருந்தால் மூச்சு திணறல் மற்றும் வேறு உபாதைகள் ஏற்படலாம். எல்லா மனிதர்களுக்கும் இதயம் நின்று போவது என்பது மிக அரிய நேரத்தில் அல்லது மிக சிறு பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டுமே ஏற்படுகின்றது. சோ இதயம் செயலிழத்தல் என்பது இதயம் நின்று விடுதல் என்று பொருளாகாது. 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 2 அல்லது 3 நபர்களுக்கு மட்டுமே இருதயம் நின்று போகிறது. அது இந்த வியாதி ரொம்ப முத்தின ஸ்டேஜ் ஆகும் பொழுதுதான் அப்படி இதயம் நின்று போகும். மற்றவர்களுக்கு இது சரி செய்யக்கூடிய ஒரு வியாதியாகும். இதயத்தோட செயல்பாடு பத்தி பேசணும். இதய செயலிழப்பு உடனடி மரணத்திற்கு வழிவகுக்குமா டாக்டர்? உலக புள்ளி விவரத்தை நாம் உற்று நோக்கினால் இதயம் செயலிழப்பு காரணமாக மரணம் சம்பவித்தல் மிகவும் அதிகமாக உள்ளது. இது ஏன் என்றால் பல நேரங்களில் ஹார்ட் ஃபெயிலியர் அல்லது இதயம் செயலிழத்தல் என்ற வியாதி ஒரு மனிதனுக்கு டயக்னோஸ் செய்யப்படாமலே இருக்கிறது. அது அவங்களுக்கு இருக்கு என்பதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால அவங்களுக்கு அதுக்கு தேவையான வைத்தியம் கிடைப்பதில்லை. இதனால் அவர்கள் துர்மரணத்திற்கு ஆளாகிறார்கள். சோ இந்த வியாதியை பொறுத்தவரை கரெக்டான உரிய நேரத்தில் அதனை கண்டறிந்து அதுக்கு தேவையான மருந்துகளை உட்கொண்டால், அதற்கு தேவையான சிகிச்சைகளை மேற்கொண்டால் துர்மரணங்களை தவிர்க்கலாம். ஆனால் இந்த வியாதியானது நிச்சயம் சில மனிதர்களுக்கு சடன் கார்டியாக் டெத் அப்படின்னு சொல்லுவோம். திடீரென்று இருதயம் நின்று விடுதல், அதுதான் அதுக்கு பொருள். இது நேர வாய்ப்பு உள்ளது. அதை தடுப்பதற்கு நிறைய வழிகள் உள்ளன. அந்த வழிகளை நாம் மருத்துவரிடம் கேட்டு கண்டறிதல் நலம். ஓகே டாக்டர், மாரடைப்பு மற்றும் இதய செயலிழப்பு ஆகிய 2 நோய்களுக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்குமா டாக்டர்? ஹார்ட் அட்டாக் என்பது இதயத்தில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும். ஹார்ட் ஃபெயிலியர் என்பது இதயம் செயலிழத்தல். இது 3க்கும் அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் கார்டியக் அரெஸ்ட் திடீரென்று ஒரு மனிதன் இருதயம் நின்று போவதால் கீழே விழுவது தான் குறிக்கிறோம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம், ரொம்ப 100ல ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தான் அது மாதிரி ஏற்படும். மீதி 2 இருதயம் செயலிழத்தல் அல்லது மாரடைப்பு நிறைய பேருக்கு ஏற்படலாம். இது 2த்துலயுமே அறிகுறிகள் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மாறு வலி ஏற்படலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், நெஞ்சு பகுதியில் படபடப்பு ஏற்படலாம், வேர்த்து விடலாம், மயக்கம் வரலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த 3 நோய்களுக்கும், முக்கியமா இதயம் செயலிழப்பு மற்றும் மாரடைப்பு நோய்களுக்கு பொதுவாகவே உள்ளது. அதனால் இந்த எந்த ஒரு அறிகுறி தென்பட்டாலும் அந்த மனிதர் உடனுக்குடன் மருத்துவமனைக்கு செல்வது, மருத்துவரை நாடுவது நலம். எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாமல் இதய செயலிழப்பு ஏற்படுமா?
ஆம், ஏற்படலாம். ஏனென்றால் நம்மளுடைய இந்திய நாட்டில் சர்க்கரை நோயாளிகள் மிகவும் அதிகம். அதுவும் சென்னை மாநகரில், தமிழ்நாட்டில் சென்னை மாநகரில் 3 நபர்களில் ஒருவர் சர்க்கரை நோயாளி. சோ சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த இதயம் செயலிழப்பு என்பது அறிகுறிகளே இல்லாமல் வருவதற்கு வாய்ப்பு. ஏனென்றால் அவர்களுக்கு இருதயத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகள் சரியாக செயல்படாமல் இருக்கும். இதனால் அவர்களுக்கு இருதய வலி, மேலும் வேர்த்து விடுதல், மூச்சு திணறல் இதெல்லாம் மற்றவர்களை விட மிகவும் கம்மியாகவே காணப்படும். இதனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இதயம் செயலிழப்பு அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இவர்களுக்கு வர நேரிடும். இதனால் சர்க்கரை நோயாளிகள் ஆண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது, சில சமயம் 2 முறை என்று சொல்வோம், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுத்தது, இருதயத்தை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நலம். மேலும் வேறு சில அறிகுறிகள் இதயம் செயலிழப்பில் ஏற்படலாம். மூச்சு திணறல், நெஞ்சுவலி, வேர்த்து விடுதல், இதை தவிர்த்து கால் வீக்கம் ஏற்படுதல், ஈஸியாக டயர்ட் ஆகுது. அதாவது முன்னைய விட இப்போ ஈஸியா டயர்ட் ஆகுது. இந்த மாதிரி சில உபாதைகளும் இருதய செயலிழப்புக்கு அறிகுறிகளாக அமையும். இவை இருந்தாலும் நம் மருத்துவனை சென்று மருத்துவரை நாடுதல் நலம். பதில் அளித்ததுக்கு நன்றி டாக்டர். அடுத்து நம்ம பாரத் ஜி டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், ஏற்கனவே ப்ரீ எக்ஸிஸ்டிங் நோய்கள் இருந்தா அது இதய செயலிழப்பை அதிகரிக்குமா? ஸோ இப்போ என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் இருந்தா நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். முக்கியமானது இதய செயலிழப்பு அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களால வரலாம். அதுல முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா இருதய மாரடைப்பு வியாதி. அதாவது இருதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்த குழாயில ஏதாவது பிளாக் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன், அதனால ஹார்ட் தசைகள்லாம் வீக் ஆயிட்டு அதனால இதய செயலிழப்பு வரலாம். வாட் வி கால் இட் அஸ் ஹார்ட் ஃபெயிலியர். அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா கார்டியோமயோபதிஸ். சில வியாதிகள் இதய தசைகளை பிரைமரியா அஃபெக்ட் பண்ணும். அது கார்டியோமயோபதிஸ்ன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன கண்டிஷன், சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீசஸ், சில பேருக்கு பிறவி கோளாறுகள் இருக்கலாம், குடும்பத்திலேயே சில வியாதிகள் வரலாம், பிபினால இதய செயலிழப்பு ஏற்படலாம், சுகர்னால இருதய செயலிழப்பு ஏற்படலாம். நம்ம இந்தியாவில காமனா பாத்தீங்கன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டு வலி வியாதி அதனால இதய தசைகள் வீட்டாகி ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். மேலும் குடிப்பழக்கம் முக்கியமானது. ஸோ இது மாதிரி பல்வேறு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஹார்ட் செயலிழப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணம்னால நமக்கு இதய செயலிழப்பு வரலாம். இதய செயலிழப்புக்கான உங்கள் ஆபத்தை உயர்த்துவது எது டாக்டர்? இதற்கு லைஃப் ஸ்டைல் முக்கியமானது. இஃப் யூ ஆர் ஸ்மோக்கர், அதாவது புகைப்பிடித்தல், மது அருந்துதல், அதாவது குடிப்பழக்கம், அதுக்கப்புறம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மெடிகேஷன்ஸ், உணவு முறை, ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமா கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு இருதய செயலிழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நம்ம இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் டயக்னோஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க சில ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ், தே ஹேவ் டு மானிட்டர் தேர் பாடி வெயிட், தே ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் தேர் ஃப்ளூயிட் இன்டேக். இவங்க சம்டைம்ஸ் அதிகமா தண்ணி ஜாஸ்தி குடிச்சா கூட இந்த மாதிரி இருதய செயலிழப்பு வரவங்களுக்கு ஃபர்தரா மேன்மேலும் இதய செயலிழப்பு மோசமாகி போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருத்தர் நம்ம இருதய செயலிழப்பு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்ட பிறகு யூ ஷுட் ஃபாலோ சர்டன் ப்ரிகாஷன்ஸ், குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், ரெடியூஸ் யுவர் வெயிட், restrict your fluid intake and salt intake, avoid over-the-counter medications. We have to maintain the ideal body weight. If you are an obese patient, do exercise regularly. வயது மூப்பின் காரணமாக இதய செயலிழப்பு வர வாய்ப்பு அதிகமா டாக்டர்? இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் எந்த ஏஜ்ல வரலாம்? காமன்லி இட் இஸ் மோர் காமன் இந்த எல்டர்லி ஏஜ் குரூப். வயசானவங்களுக்கு அதிகமா வரும். ஏன்னா இதய ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி இதுல ஹார்ட் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதய மாரடைப்பு வியாதி. இந்த இருதய மாரடைப்பு வியாதி நமக்கு வயசானவங்களுக்கு இதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்த குழாயில கொழுப்பு படிதல்னால வர்றது. அது காமனா எல்டர்லி பீப்புள்ல இருக்கிறதுனால நமக்கு எல்டர்லி ஏஜ் குரூப்ல வரலாம். ஆனா இப்போ ஈவன் தட் ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் இதய செயலிழப்பு, ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாமே நமக்கு யங்கர் ஏஜ் குரூப்லயே வருது. எஸ்பெஷலி இந்த இந்தியன் பாப்புலேஷன் இந்த ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கம்பேர்ட் டு அவர் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் நமக்கு 10 to 15 years அஹெடாவே வந்துடுது. அண்ட் நவடேஸ் இட் இஸ் வெரி காமன் இன் த மிடில் ஏஜ் குரூப் அண்ட் இட் இஸ் ஆல்சோ காமன் இந்த குழந்தைகள்லயுமே இது வரலாம். இது பாத்தீங்கன்னா சில பிறவி கோளாறுகள்னால கூட இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். பட் மோர் காமன் எல்டர்லி ஏஜ் குரூப் ஃபாலோட் பை மிடில் ஏஜ் குரூப் அண்ட் தென் இந்த சில்ட்ரன் குரூப். இந்தியர்களுக்கு இதய செயலிழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா டாக்டர்? நம்ம இந்தியன் செட் ஆஃப் பாப்புலேஷன்ல கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் அமெரிக்கன் குரூப் கட்டாயம் நம்ம we are more prone for heart failure. Why? Because there are India is a diabetic capital in the world.
சுகர் நிறைய இருக்கிறதுனால சுகர்ல அரௌண்ட் 25 to 30% ஆஃப் த பீப்புள் ஹவ் டெண்டன்ஸ் டு டெவலப் ஹார்ட் டிசீஸ். இப்போ இந்த மாதிரி சுகருடைய இன்சிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாலுமே அது ஒரு பிரைமரி ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் திஸ் ஹார்ட் டிசீசஸ். ஸோ இந்தியாவில் ஜென்ரலி பாப்புலேஷன் இஸ் ஸோ ஹை. ஸோ அதனால ஆல்ரெடி இந்தியா டயபெட்டிக் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கறனால கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் சொசைட்டி அண்ட் இந்தியன் எத்தனிசிட்டி நம்மளுடைய அத்ரோஸ்க்ளரோட்டிக் மில்லியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலா நம்மளோட கொழுப்பு படிதனுடைய அந்த தன்மையே இந்தியன்ஸ்க்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஜென்ரலி ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆர் மோர் காமன் இன் இந்தியன்ஸ். இதய செயலிழப்பின் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? அதாவது இந்த ஹார்ட் ஃபெயிலியர்னால எப்படி நமக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் தரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து நடக்கும்போது ப்ரிடாமினா மூச்சு வாங்குறது, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆர் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நார்மலா ஒருத்தர் ஒரு மாடி கூட ஈஸியா ஏறிட முடியும். பட் இப்போ வந்து ஒரு 10 படி ஏறினாலும் 2 மாடி ஏறினாலும் முன்ன நார்மலா பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ கொஞ்சம் மூச்சு கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமா அது மூச்சு திணறல், நெஞ்சு வலி, படபடப்பு, கால் வீக்கம். முக்கியமானது வந்து நம்ம ஈவினிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் நல்லா பயங்கரமா வீங்கி போயிடுது. அப்புறம் வயிறு வீக்கம், அப்புறம் வந்து ஃபெட்டிக்னஸ், இது ரொம்ப சோர்வு, அதுவும் வந்து வெரி காமன் சைன். நமக்கு வந்து டக்குன்னு ரொம்ப சோர்வாயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு நம்ம உடனடியா பக்கத்துல இருக்க மருத்துவர் அணுகி நமக்கு உன்னுடைய ஹார்ட்டோடைய ஸ்டேட்டஸ் இசிஜி எப்போ அந்த மாதிரி பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். சயின்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது வெயிட் கெயினும் சொல்லலாம். நம்ம அவருக்கு வந்து உடல் எடை கூடும்போது உடல் எடை கூடிடும், மூச்சு திணறல் வந்துடும், அவங்களால எந்த வேலைகளையுமே சரிவர செய்ய முடியாது, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் போயிடுவாங்க, சம்டைம்ஸ் மயக்கமும் வரலாம், கண்ணை இருட்டி போயிட்டு மயக்கமும் வரலாம். ஸோ இதெல்லாம் இருதய தசை செயலிழப்புக்கான அறிகுறிகள். நலமே சுக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் நியூஸ் 7 தமிழின் புதிய பரிணாமம். டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் 7 தமிழ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட், எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள். நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன? வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டுகிறது? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரி. விவாதத்துக்குள்ள வாங்க, அது டோட்டலா வேற. அதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்க வேண்டும் சொல்ல வரீங்க. மாநில சுயாட்சி இல்லாமையா இப்ப ஆட்சி நடக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் அரசியலுக்காக குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி இந்த இடத்துல தான். கேள்வி நேரம் தினமும் இரவு 7 மணிக்கு. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நாளின் உதயம் முதல் அஸ்தமனம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் குறுஞ்செய்திகளாக, வீட்டு வாசல் முதல் விண்மின் மண்டலம் வரை அலசும் அரிய செய்திகள், 24 மணி நேரத்தின் முக்கிய உலக நிகழ்வுகள் அனைத்தும் 100 செய்திகளாக 30 நிமிடத்தில், விளம்பர இடைவெளியின்றி விறுவிறுப்பான விரைவு செய்திகள், நான்-ஸ்டாப் 100 தினமும் காலை 8 மணிக்கு. உள்ளூர் கோயில்கள் முதல் உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் வரை சிறப்பு வழிபாடுகள், பிரசித்தி பெற்ற அடுத்து டாக்டர் எல் ஸ்ரீசந்திர கிட்ட பேசலாம். இளைஞர்களுக்கு கூட இதய செயலிழப்பு வருமா டாக்டர்? Yes, young individuals can develop heart failure, especially if they have conditions like hypertrophic cardiomyopathies, restrictive cardiomyopathies, something like congenital defects like ASD, VSD. They also can lead to heart failure, and very rare in young people, a heart attack also can lead to heart failure. நம்ம சிகிச்சையை தாமதப்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன டாக்டர்? Treatment for any medical condition should never be delayed. So any condition where diagnosis is made at an early stage, the therapy should be started as early as possible to make the patient better. Say for example, if someone has got a septal defect, either in the atrial septal defect or ventricular septal defect or hypertrophic cardiomyopathy, so those kind of conditions where the heart pumping is become low, then immediately you have to start appropriate therapy. Medications like digoxin, some group of medications called ACE inhibitors, beta blockers. So these kind of medical therapy should be started as early as possible, not only to
improve the symptoms of the patient, but also to improve the quality of life. If you do not start treatment at the appropriate time, then it can lead to worsening of symptoms, worsening of heart failure, recurrent hospitalizations, recurrent coronary or cardiac events, arrhythmias. So there are a lot of issues, which can happen because of delayed treatment. And you might even have developed something called pulmonary hypertension in defects, such as ASD or VSD, if treatment is not started at an early stage. So answer to your question is very clear. Early appropriate therapy is very important in saving a patient's life. இப்போ இதய சிழப்பை எவ்வாறு உணர முடியும்? Yeah, heart failure can be identified both in clinical and investigative tests as well. Clinically, if you see, the history is very important. Suppose a person, individual tells, I find myself to be short of breath on walking or climbing stairs, or I'm finding it difficult to lie flat. If I lie flat, I'm getting cough or, breathing difficulty. So these are all signs of heart failure. Similarly, if you have a patient who have swollen legs, swollen face, or you've got, you can see distended or engorged veins on the neck. So these are all simple bedside tools to find out whether a patient is in heart failure. So clinical examination should always be corroborated with lab investigations as well. A most important one and an easy investigation which can be done as OP basis is ECG, X-ray chest, and an echocardiogram, 2D echocardiogram. So if ECG, you look for, any arrhythmias, chamber enlargements, or whether the patient is in sinus rhythm. So these kind of simple things can be noted in an ECG. Whereas chest X-ray can show, enlarged heart, that is cardiomegaly. It can show pulmonary venous hypertension, curly A and curly B lines, signs of volume overload. So those kind of simple things can be found out in a chest X-ray. Similarly, echocardiogram, which is the most important of the two, is paramount importance, and is very simple investigative tool which can be done as outpatient itself. So echocardiogram can actually, be done very quickly in the OPD. It simply shows whether a patient has got, a normal sized heart or an enlarged heart, whether he's got a defect in the atrial septum or whether he's got a defect in the ventricular septum, what is the heart pumping, how are the valves, are there any regurgitation, that is leak involving the valves. Then, something like pulmonary hypertension, that is the lung pressure, also can be evaluated in a echocardiogram. So the echocardiogram is very, very important. Then there is something called CAT study, then there's something called, cardiac MRI. Other tests are also available, but simple thing in an OPD, ECG, X-ray, echocardiogram is very important. டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு இதய சிழப்பு இருப்பதாக கூறப்பட்டால் என்னென்ன செய்ய முடியும்? He has to meet a cardiologist as early as possible, and if possible, the cardiologist will try to find out the reason for the patient to have had heart failure symptoms and see whether it could be corrected or reversed. If by chance the condition cannot be reversed, then at least the cardiologist should work with the patient and the family members to at least make sure the patient has got a better quality of life, and the rehospitalization should be avoided. That is, patients with heart failure have chance of having recurrent admissions into the hospital. So that should be definitely be brought down with proper therapy, especially, medical therapy. டாக்டர், நம்ம இதய சிழப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ இதுக்கு சிகிச்சை அளிக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நாட்கள் அவங்க வாழ்வாங்க டாக்டர்? Half of the people diagnosed with heart failure will survive 5 years. About, a small amount, like I would say 20 to 30%, even in the statistics is mentioned the same, will actually only survive for 10 years. So the morbidity and mortality of heart failure is quite high. But if patients are treated at an early stage, say for example, they receive a heart transplant or so, 10 or 20 years survival gets better. So, finding out the correct diagnosis and make sure you start treatment at an early stage gets the job done. பதில் அளித்ததுக்கு நன்றி டாக்டர். அடுத்து டாக்டர் சீதா கிட்ட பேசலாம். டாக்டர், எந்த வகையான மருந்துகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்படுகின்றன இதய சிழப்புக்கு? ஹார்ட் ஃபெயிலியர்ல 4 குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் மெயினா கன்சிடர் பண்றோம். ஒன்னு பீட்டா பிளாக்கர், இன்னொன்னு ஆர்மி, இன்னொன்னு டயூரெட்டிக். ஸோ மூச்சு திணறல் அந்த மாதிரி இருந்ததுன்னா லங்ஸ்ல இருக்க ஃப்ளூயிடை குறைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணணும். இன்னொன்னு ஆல்டோஸ்டரான் ஆன்டகனிஸ்ட். இது 4 முக்கியமான குரூப் ஆஃப் மெடிசன்ஸ். அது இல்லாம ஹார்ட் ஃபெயிலியர் ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் இருந்ததுன்னா, லைக் பிபி இருந்ததுன்னா பிபி கண்ட்ரோல் பண்றதுக்கான மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும், சுகர் கண்ட்ரோல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணணும், தேவைப்பட்டா கொலஸ்ட்ரால் மெடிசன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம முக்கியமா அவாய்ட் பண்ற மெடிசன்ஸும் ஞாபகத்துல வச்சுக்கணும்.
பெயின் கில்லர்ஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மெடிசன்ஸ் அவாய்ட் பண்ணணும். எனி மெடிகேஷன்ஸ் தேவைப்படும் போது அதை வந்து டாக்டரோட ஆலோசனை இல்லாம எடுக்கக்கூடாது. எந்த வகையான உடற்பயிற்சிகளை நீங்க பரிந்துரைக்கிறீங்க டாக்டர்? ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் பண்ணினா அது வந்து நம்ம ஹார்ட்டை வந்து தேவையான அளவு வந்து ட்ரெயின் பண்ணணும். என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏரோபிக் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணலாம். லைக் வாக்கிங், ஸ்விம்மிங், பைசைக்கிளிங், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது. அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 30 minutes to 45 minutes அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல 5 நாள் எக்ஸசைஸ் பண்றது வந்து அட்வைஸ் பண்றோம். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ரூல் கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்டினியூஸா எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு 10 minutes 5 minutes இன்டர்மிட்டண்டா ஒரு பிரேக் எடுத்தும் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். வேற ஏதாவது உடல் நல குறைவு இருக்கு, லைக் மூச்சு திணறல் ஏதாவது இருக்கு, செஸ்ட் பெயின் இருக்கு, இல்ல படப்படப்பு இருக்கு, மயக்கம் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கிற டைம்ல பிரிஸ்கிரைப்டா பார்த்தா 30 to 45 minutes வாரத்துல ஒரு 5 நாள் எக்ஸசைஸ் பண்றது வந்து நல்லது. என்ன எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, லைக் ஹெவி எக்ஸசைசஸ், ஸ்குவாட்டிங், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து பிரெத் ஹோல்ட் பண்ற எக்ஸசைசஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாம எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல வந்து எக்ஸசைஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு இதய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து வாகனம் ஓட்டலாமா டாக்டர்? அது பாதுகாப்பானதா? டிரைவிங் ஹார்ட் பேஷண்ட்ஸ்ல வந்து அப்சல்யூட்லி பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவும் ரூல் எல்லாம் இல்லை. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் கேன் டிரைவ் சேஃப்லி. பட் எனிவே டிரைவிங் முன்னால நம்ம டாக்டரோட ஆலோசனையை வந்து நம்ம எடுத்துக்கணும். பேஷண்ட்ஸ் வந்து ஏதாவது அரித்மியா, அதாவது ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா துடிக்கிறது, வி கால் இட் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா இல்ல வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது டாக்டரோட ஆலோசனையை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து டிரைவிங் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா வந்து ரொம்ப கிடினஸ், டிசீனஸ் இந்த மாதிரி இல்லாத ஸ்டேபிள் கார்டியாக் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். இதய சிழப்பு கருவுற்றுதலை பாதிக்கிறதா டாக்டர்? டிரெக்டா ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கும் ஃபர்டிலிட்டி, இன்ஃபர்டிலிட்டி ரெலவென்ஸ் சொல்ல முடியாது. பட் சர்டைன் ஸ்டடீஸை பார்க்கும்போது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இருந்த விமென்ல ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்ட் இஜெக்ஷன் ஃபிராக்ஷன், அதாவது அந்த பம்பிங் வந்து 50% மேல இருக்கும். பட் பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸோட இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இன்சிடென்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு அமங் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் ட்ரக்ஸ், இந்த ஹார்ட் ஃபெயிலியர், இதெல்லாம் வந்து டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கொண்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா சர்டைன் மெடிசன்ஸ் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல வந்து ஹார்ட் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். பர்சே ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தா அது வந்து இன்ஃபர்டிலிட்டி லீட் பண்ணும் அப்படின்றது கிடையாது. பட் சர்டைன் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பேஷண்ட்ஸ்ல வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்ட் இஜெக்ஷன் ஃபிராக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இதய சிழப்பு நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான மாற்று அறுவை சிகிச்சை வழிமுறைகள் இருக்கு டாக்டர்? மெடிக்கல் மேனேஜ்மெண்டோட லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த ஃபேஸ் போனா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹார்ட் ஃபெயிலியர், அதுவும் பாசிபிள் தான். இது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன காஸ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்றத பொறுத்து. இப்ப ஏதாவது பிளாக் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து PCI, அதாவது ஸ்டென்டிங் தேவைப்படலாம், ஆர் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் CABG, அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இது வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ சம்டைம்ஸ் வந்து பிளாக் இல்லாம வால்வுலர் ப்ராப்ளம்னால ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கலாம். இந்த மாதிரி வால்வுலர் ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸுக்கு வால்வ் சர்ஜரி வந்து தேவைப்படும். சர்டைன் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டா போறது, அதாவது வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், இதோட ரிஸ்க் என்னன்னு பார்த்தா சடன் கார்டியாக் டெத் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து ICD, இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்டர் டீஃபிப்ரிலேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணினா VTVF வர டைம்ல அந்த டிவைஸ் வந்து ஷார்ட் பண்ணி இட் வில் சேவ் த லைஃப். அடுத்த டிவைஸ்ன்னு பார்த்தா CRT, கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பி. ஸோ வந்து பம்பிங் கம்மியா இருக்கும்போது இந்த வென்ட்ரிகுலர் பம்பிங்கை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுனா CRT. அடுத்த ஃபேஸ் போனா there are devices called ventricular assist devices. Mostly the ventricular assist devices வந்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டோட பிரிட்ஜா தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ மீன் டைம் இந்த பேஷண்ட் சிக்கா இருக்கும்போது அவங்களை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைசஸ் யூஸ் பண்றோம். அடுத்த ஃபேஸ்ன்னு பார்த்தா கார்டியாக் டிரான்ஸ்பிளான்டேஷன். நவடேஸ் ஆர்கன் டொனேஷன் வந்து அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ தட் டிரான்ஸ்பிளான்ட் எந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த கிரைட்டீரியா மீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா we can offer them cardiac transplant. It will be a new life for them. பதிலளித்த அனைத்து மருத்துவர்களுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நலமே சொல்க நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.